மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. தமிழ் மக்களுக்கும் தற்காப்பு கலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் சிலம்பத்தில் உள்சுத்து, வெளிச்சுத்து, 4 வீடு, அதுக்கப்புறம் 16 வீடு பாடம் வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ அதுக்கடுத்து சில பாடமுறைகளை பார்க்கலாம். சிலம்பத்தில் ரொம்ப முக்கியமான சில சுற்றுமுறைகளை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், தலவாரல், பகுடு, கிறுக்கி, இந்த 3 சுற்றுமுறையை நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 சுற்றையும் தனித்தனியாக பழகினா மட்டும்தான் நல்லா சுற்றுமுறை தெளிவாக வரும். அதனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு தலவாரல் எப்படி போடணுன்றதை செஞ்சு காமிக்கிறேன். சமநிலையில் இருக்கணும், உணக்க வச்சுக்கணும். கம்பு ஒரு முளம் விட்டு வலது கை இடது கை மேலே இருக்கணும். பாருங்கள், ஆரம்ப காலங்களில் தலவாரல் போடும்போது கை கொஞ்சம் நவங்கிய வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த துணி கட்டியிருக்கிற பகுதி நம்மளுடைய வலது கை பக்கமாக வரணும். கை பெருக்கல் குறியில் இருக்கணும். பாருங்கள், இப்படி பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், 1, இந்த சைடு ஒரு ஃபுல் ரோலு, கை மேலே தூக்குங்க. 2, ஒரு ஃபுல் ரோல். முன்பக்கம் கொண்டு ஒரு ஃபுல் ரோல், பின்பக்கம் கொண்டு போய் ஒரு ஃபுல் ரோல். முன்பக்கம் கொண்டு வாங்க, ஒரு ஃபுல் ரோல். துணி எங்கே ஆரம்பிக்குது எங்கே நிற்குதுன்னு பாருங்க. பின்பக்கம் கொண்டு போங்க, ஒரு ஃபுல் ரோல். முன்னாடி கொண்டு வாங்க, 1, பின்னாடி கொண்டு போங்க, மெதுவாக சுற்றுங்க. முன்னாடி கொண்டு வாங்க, 1, அப்படியே பின்னாடி தூக்கி 2, 1, 2, 1, 2, 1, 2. ஆரம்ப காலங்களில் இப்படி செஞ்சால் தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு மீடியம் ஸ்பீடில் சுற்றுறேன். பாருங்க, 1, 2, 3, 4, 5 வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு, நல்லா சுத்து முறை தெளிவாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கையை ஒட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் வேகமாக சுற்றலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தலவாரல் எப்படி செய்யணுன்றதை பார்த்தோம். இப்போ பகுல் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு சைடில் நின்று இந்த திசையில் நின்று செஞ்சு காட்டு, அப்போ தான் நல்லா புரியும். சமநிலையில் இருக்குங்க. முதல்ல வணக்கம் வச்சுக்கோங்க. இடது கை முன்னாடி, வலது கை பின்னாடி, இடது கை கொஞ்சம் தள்ளியே இருக்கட்டும். பாருங்க, 1, அப்படியே உடம்பு லேசாக திருப்பி 2, பாருங்க, 1, வலது கைக்கு அடியில் கம்பு வரணும், உடம்பை திருப்பணும். 2, தலைக்கு நேராக கொண்டு நிறுத்தணும். 1, உடம்பை திருப்பணும், தலைக்கு நேராக கொண்டு நிறுத்தணும். வலது கைக்கு கீழே கம்பு வரணும், உடம்பை திருப்பணும், தலைக்கு நேராக கொண்டு நிறுத்தணும். 1, 2, 1, 2, 1, 2. இதில் இந்த கம்பு கீழே வரும்போது இந்த இடத்துல ஒட்டக்கூடாது, இப்படி ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் அப்படியே சுற்றி எடுக்கணும். கம்பை அப்படியே வீசி விட்டு எடுக்கணும். 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி இடது பக்கம் கை பாருங்க, இடது கை கீழே வலது கை மேலே. இப்போ இடது கை கீழே கம்பு வரணும், அதுக்கப்புறம் மேலே உடம்பு கொஞ்சம் மேலே பார்க்க அழிக்கணும். 1, கம்பு இடது கை கீழே வரணும். 2, உடம்பு திருப்பி எழுதணும். 1, 2, 1, இடது கைக்கு அடியில் கம்பு, உடம்பு திருப்பி 2, 1, கைக்கு அடியில் கம்பு, 2, தலைக்கு நேரம் கொண்டு இருக்கணும். 1, 2, 3, 4, 5. இப்போ பகுல் எப்படி செய்யறதுன்றத பார்த்தோம். இப்போ கிறுக்கி எப்படி செய்யறதுன்றத பாருங்க. ஒண்டி நிலையில் இருக்குங்க. கிறுக்கி எப்பவுமே இப்படி பண்ணோம்னா நம்மளை டைரக்ஷன் மாற்றி விடும், டைவர்ட் பண்ணி விடும். நம்மளை ஸ்டெடியாக நிற்க விடாது. ஃபஸ்ட்டு திருப்பி செய்யும் போது
முதல்ல கம்பு இங்கே இருக்கணும், உடம்பு மட்டும் திருப்பணும். பாருங்க, உடம்பு மட்டும் திருப்புங்க. அதுக்கப்புறம் கம்பை இப்படி கொண்டு வாங்க, கொண்டு வந்து தாழைக்கு நேரம் வளர்ந்துக்கிறவங்க காலை தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெட்டு போடுங்க, ஒரு உடிச்சிட்டு போடுங்க. பாருங்க, உடம்பை திருப்புறோம், ஒரு வாரம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் காலை திருப்பணும்னா தடுமாறாமல் நிற்கலாம். பாருங்க, மெதுவாக செஞ்சு காமிக்கிறேன். 1, உடம்பை திருப்புறோம். 2, ஒரு வாரம் கொடுக்குறோம், காலையை கொடுக்குறோம். 3, காலை திருப்பி போட்டு ஒரு வெட்டு. 1, உடம்பை திருப்புறோம். 2, காலையில் அடி கொடுக்குறோம். 3, காலை திருப்பி போடுறோம், ஒரு வெட்டு கொடுக்குறோம். அப்படி பாருங்க, 1, உடம்பை திருப்புறோம். 2, காலையில் அடி கொடுக்குறோம். 3, திருப்பி போடுறோம், அதுக்கப்புறம் வெட்டு கொடுக்குறோம். இப்போ மெதுவாக செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. இப்போ வேகமாக செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, 1, 2, 3, 4, 5. ரெண்டு பகல் போட்டு முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் தலவாரம் பார்த்தோம், ரெண்டாவது பகல் பார்த்தோம், மூணாவது கிரிக்கி பார்த்தோம். இப்போ மூணையும் சேர்த்து செய்யணும். இதுதான் இந்த பாடத்தோட முடிவு. பாருங்க, இது செஞ்சாதான் வேற பெரிய பெரிய சலாம் வரிசையெல்லாம் நம்மளுக்கு வந்து வரும். பாருங்க எப்படி செய்யுது பாருங்க. சமநிலையில் இருங்க. முதல்ல வந்து தலவாரம் போடுங்க. 1, அதுக்கப்புறம் பகல், காலை ஏற்றி பகல். 2, இப்போ கிரிக்கி. பாருங்க, 1, 2, கிரிக்கி. பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ முதல்ல என்ன பண்ணோம்? தலவாரல், அதுக்கப்புறம் பகல், காலை ஏற்றிட்டு ஒரு பகல், அதுக்கப்புறம் உடம்பு திருப்பி கிரிக்கி. அப்படி பாருங்க, தலவாரம் போடும்போது சமநிலை, அதுக்கப்புறம் பகல் போடும்போது காலை ஒரு ஸ்டெப் ஏற்றுறோம், அதுக்கப்புறம் கிரிக்கி போடும்போது உடம்பை திருப்பி ஒரு வெட்டு போட்டு நிற்கிறோம். தலைக்கு நேரம் வந்து நிற்கணும் பம்பு. மறுபடியும் பாருங்க, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. இப்போ கொஞ்சம் வேகமாக போடுறேன். பாருங்க, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. இந்த 3 பாடத்தையும் தனித்தனியாக செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி கண்டினியூவாக சேர்த்து தொடர்ச்சியாக செய்யுங்க. இது செஞ்சாதான் பெரிய பெரிய சலாம் வரிசையெல்லாம் நம்ம போட முடியும். இன்னைக்கு காணொலியில் பார்த்த இந்த பயிற்சியை வந்து செய்யுங்க, செஞ்சு பழகுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அகத்தியர் திருவடி போட்டு.